குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனாலிசிஸ் என்னன்னு பார்த்துடலாம். நேத்து நிஃப்டி 27 பாயிண்ட் நெகட்டிவா 23,214 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 23,074 அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல ஒரு கேப் டவுனை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,100 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. பிரைஸ் அதை உடைக்கும் பட்சத்துல 23,000 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கு. அதையும் உடைக்கும் பட்சத்துல 22,900 22,800 வரைக்கும் பிரைஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,200 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அடுத்ததான் பேங்க் நிப்டி பாத்துருவோம். பேங்க் நிப்டி நேத்து 94 பாயிண்ட்ஸ் நெகட்டிவா 55,100 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிப்டியோட சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 54,868 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. பிரைஸ் அதை உடைக்கும் பட்சத்துல 54,394 அப்படிங்கிற பிரைஸ் வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 55,578 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கு. நம்மளோட லெவலை கரெக்டா ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு டபுள் டாப் மாதிரி வேற கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ இந்த லெவல்ஸை நீங்க மார்க் பண்ணிருக்கோங்க. உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, ஸோ கவனமா ட்ரேட் பண்ணுங்க. அடுத்ததா க்ரூட் ஆயில் பார்த்துருவோம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா நேற்று 305 பாயிண்ட் பாசிட்டிவா 8,726 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு க்ரூட் ஆயிலோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 8,827 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கு. பிரைஸ் அங்கிருந்து ரிஜெக்ட் ஆகும் பட்சத்துல 8,500 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. ஸோ அடுத்ததா ருபி வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ருபி ஒரு பிளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 95.25 அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அடுத்ததா இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி நேற்று எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். FIS 2,124 crores செல் பண்ணியிருக்காங்க. DIS வழக்கம் போல 3,123 crores பை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டேல இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.